ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சி கிட்டில் நம்ம எப்போ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ப்ரெக்னன்சி டெஸ்ட்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்போம். ப்ரெக்னன்சி கிட்டில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது அப்படின்னா, அதாவது 2 கோடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அதில் வந்து ஒரு கோடு தான் வருது, நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஹெச்சிஜின்ற ஹார்மோனை டிடெக்ட் பண்ணுறது மூலமாக. ஹெச்சிஜின்றது வந்து ஹியூமன் கோரியோனிக் கோனடோட்ரோபின் அப்படின்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன் எப்போ உங்கள் உடம்புல வரும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா தெரியாது, உங்கள் உடம்புல சுரக்காது. ஸோ ப்ரெக்னன்சியோட ரொம்ப இயர்லி டேஸில் உங்களோட உடம்புல இருந்து நிறைய மாற்றங்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் தான் இந்த ஹெச்சிஜி ப்ரொடியூஸ் ஆகுறது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நிறைய ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹெச்சிஜி லெவல் வந்து ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு உங்களோட கர்ப்பப்பையோட சுவரில் பதியும் போது, அதாவது 6லிருந்து 10 நாளுக்கு அப்புறம், கன்செப்ஷன் நடந்து 6லிருந்து 10 நாளுக்கு அப்புறம் ஹெச்சிஜி ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களோட ஓவலேஷன் அப்போ வெளியே வர கருமுட்டையும் உயிரணுவும் இணைஞ்சதுக்கு அப்புறம், அதுதான் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். இணைஞ்சதுக்கு அப்புறம் 6லிருந்து 10 நாள்ல இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது உங்க உடம்புல இருந்து ஹெச்சிஜின்ற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இப்போ நீங்க வந்து 15வது நாள் வந்து ஓவலேஷன் நடக்குது உங்களுக்கு அப்படின்னா, 15லிருந்து ப்ளஸ் 6 to 10 days வந்து ஆட் பண்ணிக்கிடும். 10 டேஸ்னு வச்சுக்கிட்டோம்னா 15 + 10 25. அதாவது உங்களுக்கு 25வது நாளில் ஹெச்சிஜி ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2 ப்ரெக்னன்சி டெஸ்ட் இருக்கு. அதாவது யூரின் டெஸ்ட் ஒன்று, பிளட் டெஸ்ட் ஒன்று. நம்ம வந்து காமனாக எடுத்து பார்க்குறது வந்து யூரின் டெஸ்ட்லாம் நம்ம வீட்லேயே காமனாக செக் பண்ணி பார்க்குறது, கிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் நம்ம நிறைய பேர் வந்து பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் மெடிக்கல்ஸில் வந்து ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் யூரினை வச்சு நீங்கள் வீட்டிலையே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு வழி என்னென்னா, நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் மூலமாகவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாள் தள்ளி போகும்போது ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹெச்சிஜியோட லெவல் வந்து அதிகமாகும்னு பார்த்தோம் இல்லையா? ஹெச்சிஜின்ற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹெச்சிஜியோட லெவல் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு 2-3 நாள்லையும் அதோட அளவு வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும். முதல் சில வாரங்களில், ப்ரெக்னன்சியோட முதல் சில வாரங்களில் ஹெச்சிஜி ஹார்மோனோட அளவு டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஹெச்சிஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னன்னா பிளாசென்டானா நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இந்த ஹெச்சிஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது எப்படி நம்ம உடம்புக்குள்ள இந்த பிளாசென்டா நெஞ்சுக்குடி உருவாகுது அப்படின்னா, இது ஒரு உறுப்பு மாதிரி. இங்க கர்ப்பப்பையில அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்குது இல்லையா? அப்போ வந்து உருவான அந்த கருமுட்டை வந்து பதியும் போது இந்த பிளாசென்டா அப்படின்றது ஒரு உறுப்பு மாதிரி உருவாகும். அந்த உருவான பிளாசென்டா தான் அந்த குழந்தைக்கு தேவையான சத்து எல்லாத்தையும், ஆக்சிஜனையும், நியூட்ரிஷனையும் கொண்டு போய் சேர்க்கறது. அது தொப்புள் கொடி மூலமா கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பிளாசென்டா. அந்த பிளாசென்டாவில் இருந்து தான் ஹெச்சிஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பிளாசென்டா உருவானதுக்கு அப்புறம் இந்த ஹெச்சிஜி உருவாக ஆரம்பிக்கும். பிளாசென்டா எப்போ உருவாகும்? நம்ம ஃபெர்டிலைஸ்டு எக்கு வந்து நம்ம கர்ப்பப்பையோட சுவரில் பதிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளாசென்டா உருவாகும். எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, மார்னிங் சிக்னஸ் இருக்குது, வாமிட்டிங் ஃபீல் இருக்குது, டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா அப்படின்றது வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். அதாவது உங்களுக்கு 15வது நாள் ஓவலேஷன் நடக்குது, உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஓவலேஷன் நடந்து ஒரு 10 நாள்லேயே, ஒரு வாரத்திலே 10 நாள்லேயே எடுத்து பார்க்குறீங்க, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சிலருக்கு வந்து பாசிட்டிவ் வரலாம், ஆனால் மோஸ்ட்லி காமனாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வரும். நீங்கள் உங்களுக்கு நாள் தள்ளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப பாசிட்டிவ், அதாவது அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப இயர்லியாக எடுக்கும்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலுமே கூட
நெகட்டிவா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஹெச்சிஜின்ற ஹார்மோன் வந்து உங்க உடம்புல அப்போதான் உற்பத்தியாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது நிறைய வரும்போது தான் ஒவ்வொரு கிட்டும் வந்து ஒரு ஹெச்சிஜி லெவலை டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு அளவு இருக்கு. ஹெச்சிஜி வந்து நம்ம உடம்புல யூரின்ல பிளட்ல இந்த அளவுக்கு இருந்தாதான் அந்த கிட் வந்து டிடெக்ட் பண்ணும். அது மினிமமான அளவுக்கு கம்மியா இருக்கும்போது, அதாவது ஏர்லி டேஸ்ல கம்மியா இருக்கும். அப்போ நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா நெகட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஏர்லியா டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு நெகட்டிவ் டெஸ்ட் வந்துருச்சு, ஆனாலும் உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்க திரும்பவும் இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்போதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எந்த டைம்ல நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மார்னிங் யூரின். ஆனா சில பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து நீங்க எப்போ யூரின் டெஸ்ட் எடுத்தாலுமே, அதாவது பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தாலுமே ரிசல்ட் வந்து கரெக்டா காட்டும். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஆனா ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்டுக்கு நீங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின் எடுக்கிறது தான் பெஸ்ட்.